ஒரு நாள் தர்ம தேவதை கிருஷ்ணன், கர்ணன் இவர்கள் இருவரில் யார் தர்மம் செய்வதில் மிக சிறந்தவர்கள் என்று பரீட்சை வச்சு பார்க்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்களாம். அதனால் தர்ம தேவதை கிருஷ்ணனுக்கும் கர்ணனுக்கும் ஒரே நாளில் 2 தங்க மலைகளை கொடுத்தாங்களாம். கிருஷ்ணனுக்கு ஒரு தங்க மலை, கர்ணனுக்கு ஒரு தங்க மலை. இதை வைத்து இருவரும் எப்படி தான தர்மங்கள் செய்கிறார்கள் என்று பார்ப்போம் அப்படின்னு தர்ம தேவதை இவங்க 2 பேருக்கும் ஒவ்வொரு தங்க மலையை கொடுத்தாங்களாம். அதில் அந்த மலையை கொடுத்துட்டு அந்த தர்ம தேவதையே அந்தணன் வேஷம் பூண்டு கிருஷ்ணனுக்கிட்ட போய், கிருஷ்ணா, எனக்கு எதுவுமே இல்லை, நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன், எனக்கு ஏதாச்சும் உதவி செய்ய, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எங்கள் குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, சாப்பிட்றதுக்கு எனக்கு ஏதாச்சும் தர்மம் பண்ணு அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கிருஷ்ணன் அந்த மலையிலேருந்து கைப்பிடி அளவுக்கு தங்கத்தை எடுத்து, இந்தா இதை வச்சுக்க, இதை வச்சு சந்தோஷமா இரு, இதை வச்சு பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாராம். சரி அப்படின்ட்டு தர்ம தேவதை நேராக கர்ணன் இருந்த இடத்துக்கு போனாங்களாம். கர்ணனுக்கிட்ட போயிட்டு, கர்ணா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என் குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, ரொம்ப வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கோம், எனக்கு ஏதாவது உதவி பண்ணு அப்படின்னு கர்ணனுக்கிட்ட கேட்டாங்களாம். கர்ணன் சொன்னாராம், இந்தா தெரியுது அந்த தங்கமலை, அதை அப்படியே நீ எடுத்துக்க போ அப்படின்னு சொல்லிட்டாராம். இப்போது கிருஷ்ணன் என்ன பண்ணார், வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிற குடும்பத்துக்கு ஏதாச்சும் உதவி பண்ணு அப்படின்னு தர்ம தேவதை கேட்டோன்னே கைப்பிடி அளவு தங்கத்தை எடுத்து கொடுத்து இதை வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொன்னார். கர்ணன் வறுமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மலையை, அந்த தங்க மலையை அப்படியே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த இருவரில் யார் தர்மத்தில் சிறந்தவர்கள் அப்படின்னு தர்ம தேவதைக்கே கொஞ்சம் குழப்பமாக ஆயிடுச்சான் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. நீங்கள் சொல்லுங்களேன் பார்ப்போம், இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களாகிய நீங்கள் சொல்லுங்களேன், யார் இதில் தர்மத்தில் சிறந்தவர்கள்? மலையை மொத்தமாக கொடுத்தாரே கர்ணர், அவரா? இல்லை நீ பிழைக்க இது போதும் அப்படின்னு கொடுத்தாரு கிருஷ்ணர்? ஏன்னா கிருஷ்ணருங்கிற ஒரு கடவுள், அவருக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அவரை பற்றின ஒரு விரிவான ஒரு விளக்கங்களே தேவையில்லை. அவர் ஒரு கடவுள், அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அவரே ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் கொடுத்து இதை வச்சு பொழைச்சிக்க அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், காரணம் இருக்கும். கர்ணனும் சாதாரண ஆள் கிடையாது. தனக்கு மரணம் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது என்று தெரிந்தும் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய கவசத்தையும் குண்டலத்தையும் கலட்டி கொடுத்தவர். சாக கிடக்கக்கூடிய நிலையிலையும் போர்க்காலத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவோம், நம்ம சொர்க்கத்துக்கு தான் போவோம், நம்ம பண்ணியிருக்கிறத தான தர்மங்களை வச்சு நம்ம சொர்க்கத்துக்கு தான் போவோம் அப்படின்னு அவருக்கு இருக்கிற நம்பிக்கையையும் கெடுக்கிறதுக்காகவே கிருஷ்ணர் அந்தணன் வேஷம் பூண்டு உன்னுடைய தர்மங்கள் அனைத்தையும் என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்டப்பையும், நம்ம சாவ போகிறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவோம், கடைசி நேரத்தில் ஒரு ஆள் கேட்குறாரு, நம்ம பண்ணின தானத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டா நம்ம நரகத்துக்கு போனாலும் ஒரு யோசிக்கலை. கடைசி நேரத்தில் நல்ல வேலை என்னால் கொடுக்க முடிஞ்சதா நீங்கள் பார்த்து கேட்டிங்களே, அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், அதுவே எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா கடைசி நேரத்தில் என்னால் கொடுக்க முடியாததை நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா நான் இந்த நேரத்தில் என்ன செய்கிறது, நான் மனசு கஷ்டத்தோடையே சாகுறது மாதிரி ஆகிடும். நல்ல வேலை நான் கொடுக்குறது மாதிரி நீங்கள் கேட்டிங்களே அப்படின்ட்டு தன்னோட ரத்தத்தையே, தன்னோட குருதியவே அந்த அந்தணன்கிட்ட கொடுத்தாரான். இதுதான் என்னோடய தான தர்மங்கள் அனைத்தும் நான் உனக்கே கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுத்தாரான். அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள். கர்ணன் கொடை வள்ளல், அவர் பெரியவரா? தான தர்மத்தில் சொல்கிறான், தான தர்மத்தில் மட்டும் கர்ணன் பெரியவரா, கிருஷ்ணன் பெரியவரா? நீங்களே சொல்லுங்களேன் பார்ப்போம்.